பிஜேபி கப்பலே இல்லையேங்க. பிஜேபிக்கு கப்பலே கிடையாதே. அப்போது இது ஒரு பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி டிஎம்கே. இதில் இவங்கெல்லாம் இவங்களுடைய ஆற்றாமைகள் தான் இதெல்லாம். இதில் வேறு வழி இல்லை அவங்களுக்கு. சொல்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள். எந்த நலத்திட்டங்களையும் செய்யலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்களுக்கு தெரியுமே எவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்படின்னு. இதே இந்த மாதிரி ஏதாவது சொல்லி மக்கள்கிட்ட மக்கள் மனசை குழப்பி இல்லை அவங்களுடைய மென்டாலிட்டியை மாற்றி ஏதாவது பண்ணலான்றத அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அது தமிழக மக்கள்கிட்ட எடுபடாது. தமிழக மக்கள் எப்போதுமே ஒரு முடிவோடு தான் இருப்பாங்க. நல்லா தெளிவாக சிந்திப்பாங்க, தெளிவான ஒரு முடிவு எடுப்பாங்க. அதனால் இவங்களுடைய கருத்துக்கள்லாம் தேர்தல் களத்தில் புறந்தள்ளப்படும். எந்த அறிவாளியும் மூழ்கிற கப்பலில் இருக்க மாட்டாங்க, தப்பிச்சு ஓட தான் பார்ப்பாங்க. அவங்க கூட்டணியிலேருந்து நிறைய பேர் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியில் நிறைய பேர் சேர்ந்துருக்கா, இன்னும் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுமக்கள் பெரும் ஆதரவு இந்த இயக்கத்துக்கு தான் இருக்குது, திமுக கூட்டணிக்கு தான் இருக்குது. அதுவும் தவறு. தமிழிசை அவர்கள் சவுந்தரராஜன் சொல்வது அதுவும் தவறு. இது மூழ்கக்கூடிய கப்பல் இல்லை, வெற்றிகரமாக பயணிக்கக்கூடிய கப்பல் இந்த கப்பல் அப்படின்லாம் சொல்ல முடியும்.